ஒரு இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதிய சுவிசேஷம் 21 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு கூட இயேசு உடனே பரலோகத்திற்கு ஏறி போய்விடவில்லை. மாறாக தன்னுடைய சீஷர்களை தேடி போகிறார். எல்லா சீஷர்களும் ஓடி போய்விட்டார்கள். இயேசு சிலுவையில் அறையும்படியாய் கைது செய்யப்படும் போது எல்லாமே சிதறடிக்கப்பட்டு ஓடிட்டாங்க, யோவானை தவிர. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க முழுவதுமா வாசித்து பாத்தீங்கன்னா நேசருடைய அன்பை குறித்து அதிகமா நீங்க பார்க்க முடியும். தேடி வராரு. மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்கிறவங்களை தான் கூப்பிட்டு மனுஷரை பிடிக்கிறவங்களை மாற்றுகிற நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் ஒண்ணு உண்டு, எல்லாரும் அங்க வரணும், யாரும் அதை இழந்துடக்கூடாது, அதை குறித்து பிரசங்கிங்கன்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் யாருக்கும் மனதில் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனாலும் இயேசு அவர்களை தேடி வந்து கோபதான் பட்டிருக்கணும். நான் 3.5 வருஷம் பிரசங்கித்தனே, கூட இருந்து எவ்வளவு போதிச்சேன், எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், கூட இருந்து எவ்வளவு அழகா டீச், இன்னும் நீங்க மாறலையே, அப்படித்தானே இருக்கீங்க, திரும்ப பின்னாடி போயிட்டீங்கன்னு சொல்லி கடிந்து கொள்ளல. மாறாக, பிள்ளைகளே, இவ்வளவு அன்பா கூப்பிடுறாரு பாருங்க. உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய மகிமை, அவருடைய நாமமே பெரிய, எல்லா நாமத்துக்கு மேல நாமம் அவர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவர்களோடு கூட இறங்கி வந்து பேசுறாரு. அவரோடு பேசுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அவர்களோடு சந்திப்பதற்கு எந்த விதத்தில் அவர் யோசிக்கவே இல்லை. இது இவங்ககிட்டலாம் நீ பேசிட்டு இருக்கலாமா, இவங்ககிட்டலாம் நீ பழகலாமா, நம்ம நிலைமை வேறெல்லாம், நம்ம எவ்வளவோ செய்துட்டோம் அப்படின்னு இல்ல. அதான் அன்பு. இறங்கி வந்து திரும்பவும் பேசுறாரு. அவர்களுக்கு வெயிட் பண்றாரு. அவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி சாப்பிட கொடுக்கிறாரு. மீன் கிடைக்கல, மீன் பிடிக்கக்கூடிய வழியை சொல்லி பக்கத்திலே போடுங்கன்னு சொல்லிட்டு ஏராளமான மீன் பிடிக்கக்கூடிய அற்புதத்தை செய்தாரு. இதுதான் அன்புங்க. வெட்டி கொடுக்கல எந்த விதத்திலும். பின்வாங்கி போனாலும் என் பிள்ளைகள் சொல்லிட்டேன், பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. அங்குதான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு அருமையான தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. இவர் அங்கங்க விவசாயம் செய்து கஷ்டப்பட்டு அந்த பையன் கடைசியில் IAS எழுதி கலெக்டர் ஆயிட்டான். கலெக்டர் ஆகி ஒரு பெரிய பட்டணத்தில் நல்ல பதவியில் உட்காந்துட்டான். இந்த தகப்பனுக்கு ஆசை பிள்ளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இவர் கிராமத்தை சேர்ந்தவர், கிராமத்தில் விவசாயம் செய்கிறவர். சரி, ஏதாவது கிராமத்துல விளைஞ்ச, தோட்டத்தில் விளைஞ்ச பொருளை எடுத்துட்டு தகப்பனை பார்க்க பட்டணத்துக்கு போறாரு. அந்த பெரிய கலெக்டர் ஆபீஸ்க்கும் போயிட்டாரு. அங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸோட அவர் மீட்டிங்ல இருக்கிறார். இந்த தகப்பன் ஒரு துணியை கட்டிருக்காரு. ஆனா மேல் சட்டை கிடையாது, துண்டு மேல போட்டிருக்கிறாரு. கிராமத்துல இருந்து அப்படியே போறாரு. அங்க போனோன்னு வாட்ச்மேன் பிடிச்சு ஸ்டாப் பண்றாங்க. அங்க காவலாரெல்லாம் நிப்பாட்டி, எங்க போறீங்க? இந்த மாதிரி கலெக்டர் என் பையன் தான்ப்பா, அவனை பார்க்கணும், அதை கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். உள்ள விடல. இவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து நிறுத்தி வச்சுட்டு கலெக்டருக்கு செய்தி போது, ஏதோ ஒரு பெரியவர் வந்து உங்க அப்பான்னு சொல்றாங்க, நீ கலெக்டர் என் பையன் தான் சொல்றாங்க, பார்த்தா இந்த மாதிரி ஒரு வேஸ்டி கெடுக்க, மேல சட்டை கூட போடல, ஒரு துண்டை போட்டிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்ன உடனே பையன் வேகமா வெளியே வாரான். நிறைய அதிகாரிகளும் கூட வராங்க. அவனும் பார்த்துருதான். பார்த்த உடனே யார் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், இங்கிலீஷ்ல பேசுறான், இது எங்க அப்பா இல்ல, என்னுடைய வீட்டினுடைய வேலைக்காரன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இவர் என்ன வச்சிருக்காரோ வாங்கிட்டு அவர் அனுப்பி விட்டுருக்கிட்டு அவன் வேகமா நடந்து போயிருந்தான். உடனே பையன்ட்ட பேச முடியல, வைக்க முடியல. இங்கிலீஷ்ல பேசின அந்த மனுஷனுக்கு புரியவும் இல்லை ஒண்ணுமே. உடனே அந்த செக்யூரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, எப்பா நீ பையங்கிறா, அவர் எங்க கலெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு, அப்பாவே இல்ல, எங்க வீட்டுல உள்ள வேலைக்காரன் சொல்றாரு, ஏதோ கொண்டு வந்திருக்கிறாம, வேணா கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகப்பனுடைய உள்ளம் உடஞ்சிருச்சுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய IAS படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குனேன், அப்பாண்டு கூட சொல்றதுக்கு யோசிக்கிறானே. வெளி தோற்றத்தை பார்த்து அப்படியே மனம் உடஞ்சவரா போனாராம். வீடு போய் சேரல. போற வழியிலே தான் வாழ்க்கை முடிச்சுக்கிட்டாராம். இவ்வளவு வேதனையான ஒண்ணு யோசித்து பாருங்க. இவ்வளவு அன்பு அப்படிதான். இன்னைக்கு எல்லாமே ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க, எப்படி இருக்குது அவங்க குடும்பம், இப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும், அப்படிப்பட்டதா இருக்கட்டும், எவ்வளவு காரியங்களை அந்த மாதிரி இதுல பாக்குறாங்க, வசதிகளை பாக்குறாங்க, வாய்ப்புகளை பாக்குறாங்க. ஏசு அப்படி அல்ல. சிறுமையும் எளிமையானவனை கூட நினைவு கூறுகிறாராம். அவர்களை மற்றவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். உங்களை தான் இயேசு நேசிக்கிறார். தேடி வந்து உங்களுக்கு பட்சமா நின்று உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. அந்த அன்பை நோக்கி பாருங்க. அது மாறாத அன்பு, மறவாத அன்பு. எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர். அவர் மனிதன் அல்ல, மனம் மாறி போவதற்கு. ஜெபிப்பவங்கள் அன்பின் தகப்பன், நம்முடைய அன்பு எவ்வளவு பெருசுப்பா. துரோகம் செய்த சீஷர்கள் எல்லாம் தேடி போனீங்க, பிள்ளைகளேன்னு சொன்னீங்கப்பா. உலகத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவோ பிரிவினைகளை பார்க்கிறோம்.
எவ்வளவோ இடைவெளிகளை பார்க்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு வளர்ந்த பிறகு பெற்றோர்களை சாதாரண ஒரு அற்பமா எண்ணப்படுகிறது பார்க்கிறோம். சில இடத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளை அற்பமா எண்ணுகிறார்கள். பலவித வேறுபாடுகள் இந்த உலகத்துல இன்னைக்கு இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். நீர் அப்படி அல்ல, வாழ்ந்து காண்பித்தீர், நேசித்தீர், அன்பை ஊற்றினீர், இன்றும் அன்பாக இருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நாளில பாதிக்கப்பட்டு அன்புக்காக எங்கிற பிள்ளைகளுக்கு மீண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள உறவுகள் சீர்படட்டும். கடந்த வந்த பாதைகளை மறந்து விடாதபடி திரும்பி பார்த்து நன்றி சொல்ல நன்மை உள்ளவர்களாய், மறந்து விடாதவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீர். உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய பெற்றோர்களை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம், அல்ல மற்றவர்களை நாம் எப்படி நடக்க அற்பமா எண்ணுகிறோமா? வேண்டாம், அற்பமா எண்ண வேண்டாம். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவரை போல எல்லோரையும் நேசிப்போம். அந்த அன்பு மாறாது. இந்த சிந்தனையோட நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.